பீகு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எம்ஐ விசஸ் டிசியோட மேட்சோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். நேற்று ஆஃப்டர்நூன் மேட்சாக இது நடந்துச்சு. வென்யூ பார்த்தீங்கன்னா அருண் ஜெட்லி ஸ்டேடியம் நடந்துச்சு. பிச்சு நல்லாவே இருந்துச்சுங்க, பவுன்ஸும் இருந்துச்சு, ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் ஆச்சு. ஃபர்ஸ்ட்டு டாஸை டிசி வின் பண்ண உடனே சேசிங் எடுக்கலான்ட்டு ப்ரிஃபர் பண்ணிட்டாங்க. மும்பையோட பேட்டர்ஸ் உள்ளே வந்த உடனே அட்டாக்கிங் மோடில் தாங்க வந்தாங்க. ரோஹித் சர்மா 35 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க, சூரியகுமார் யாதவ் 51 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் மிச்சல் சாண்டன் விளையாடி இருந்தார். டிசியோட பவுலிங்கை பற்றி பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் மட்டும் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க, மற்ற எல்லாருமே 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. குல்தீப் யாதவுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி விக்கெட் எதுவுமே கிடைக்கல. ஃபைனலாக டார்கெட் வந்து 163 ரன்ஸ் செட் பண்ணியிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். 163 ரன்ஸை டார்கெட்டாக எடுத்துக்கிட்ட டிசிக்கு எடுத்த உடனே அட்டாக்கிங் மோடில் விளையாடணும்னு பார்த்தாங்க. கேஎல் ராகுல் ஒரு ரன்னுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாங்க. 10 மிஸ்ஸங்கா நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. சமீர் ரிஸ்வி 90 ரன்ஸ் அடிச்சு நல்லா ஹெல்ப் பண்ணாருங்க. இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு டேவிட் மில்லர் சமீர் ரிஸ்வியோட நல்லாவே பார்ட்னர்ஷிப் போட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுத்தாருங்க. மும்பையோட பவுலிங் பத்தி பாத்தீங்கன்னா சஹார் 1 விக்கெட்டும் சாண்ட்னரும் போஷும் ஈச் 1 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. பும்ரா ரொம்ப எக்கனாமிக்கலா போட்டிருந்தாருங்க. கடைசியா டிசி 163 ரன்ஸ் 18.1 ஓவர்ஸ்லயே முடிச்சுட்டு மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை சமீர் ரிஸ்வி தாங்க வாங்கிட்டு போனாரு. இப்போ நம்ம ஜிடி விசஸ் ஆர்ஆரோட மேட்ச் ரிவ்யூ பார்த்துடலாங்க. இந்த மேட்ச் எங்க நடந்ததுன்னா அகமதாபாத்ல தாங்க நடந்தது. அகமதாபாத்ல நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? சுப்மன் கில் தான் ஞாபகம் வரும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி சுப்மன் கில் இந்த மேட்சை விளையாடலாங்க. ரஷித் கான் தான் கேப்டன்சி பண்ணாரு. டாஸ் ஆர்ஆர் வின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆறத ப்ரிஃபர் பண்ணாங்க. அகமதாபாத் விக்கெட்ல நல்லா ஃபிளாட்டா இருந்துச்சு, பிளஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சுங்க, பவுன்ஸும் இருந்துச்சு. பேட்டிங் சைட்ல பாத்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து உள்ள வந்த உடனே அதிரடியா விளையாண்டாங்க. ஜெய்ஸ்வால் 55 ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாங்க. சூரியவன்ஷியும் நல்லா ஸ்கோர் பண்ணாருங்க. அதுக்கப்புறமா இவங்க விக்கெட்டை விடும் போது துருவ் ஜுரேல் வந்து 75 ரன்ஸ் அடிச்சு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு, டார்கெட்டை நல்லாவே செட் பண்றதுக்காக. ஜிடியோட பவுலிங் பத்தி பாத்தீங்கன்னா ரபாடா மட்டும் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க, மற்ற எல்லாருமே 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. 20 ஓவர்ஸ்க்கு 210 ரன் அடிச்சு 211 ரன்ஸை டார்கெட்டாக ஆர்ஆர் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஜிடியோட பேட்டிங் சைடில் சாய் சுதர்ஷன் 73 ரன்ஸும் பட்லரும் ரஷித் கானும் நல்லாவே கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஆர்ஆர் சைடில் நான்ட்ரே பர்கர், துஷார் தேஷ்பாண்டே, ரியான் பராக் ஈச் 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ரவி பிஷ்னாய் ரொம்ப நல்லாவே போட்டு 4 விக்கெட் எடுத்திருந்தாங்க. இப்போ 20 ஓவர்ஸ் எண்ணில் ஜிடி 204 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க. ஆர்ஆர் 6 ரன்ஸ் வித்தியாசத்தில் அந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டா ரவி பிஷ்னாய்க்கு தான் கொடுத்தாங்க. 4 விக்கெட்ஸ் எடுத்து டீமுக்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணதுனால ரவி பிஷ்னாய் தாங்க மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு போனார். இப்போ நம்ம மேட்ச் நம்பர் 12 கேகேஆர் விசஸ் பிபிகேஎஸோட ப்ரீ மேட்ச் அனாலிட்டிக்ஸை பற்றி பார்த்துடலாங்க. இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா ஈடன் கார்டன்ஸில் தாங்க நடக்குது. ஈடன் கார்டன்ஸ்லன்னு வந்துட்டாலே டாஸை வின் பண்ணுற கேப்டன் சேசிங்கை தாங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எதுக்குன்னா டியூ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால டாஸை வின் பண்ணி சேசிங் தான் போவாங்க கண்ணை மூடிட்டு. 2 டீமோட கீ பிளேயர்ஸை பற்றி பார்த்தோம்னா கேகேஆருக்கு ரிங்கு சிங், அங்கிரிஷ் ரகுவன்சி, அப்புறம் சுனில் நரேன் இருக்காங்க. பிபிகே சைடில் பார்த்தோம்னா ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கோ யான்சன், பிரப்சிம்ரன் சிங் இருக்காங்க. இவங்க எல்லாருமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்ப்போம். பிளேயிங் லெவன்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன பிளேயிங் லெவனோட போனாங்களோ அதே பிளேயிங் லெவனோட தான் இப்பயும் போவாங்கன்னு நம்பலாம். இம்பாக்ட் பிளேயர்ஸை பற்றி பார்த்தோம்னா கேகேஆருக்கு ஃபின்னாலனும் கார்த்திக் தியாகியும் உள்ள வருவாங்கன்னு பார்ப்போம். பஞ்சாப் சைடில் ஹர்ப்ரீத் பிராரும் பிரயான் ஷாரியாவும் உள்ள வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். 2 டீமோட பிளஸ் அண்ட் மைனஸை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரொம்பவே நல்லா விளையாடி கொடுத்துருக்காங்க, அதுதாங்க அவங்களோட ப்ளஸ். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவுலிங்கே இல்லைங்க, ஏன்னா ஸ்பின்னர்ஸ் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி ஸ்பின்னர்ஸ் யாருமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறதுல கேகேஆருக்கு. பஞ்சாபோட ப்ளஸ்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் பேலன்ஸாக இருக்குங்க, நல்லாவே அடிச்சு கொடுக்குறாங்க, பவுலிங்கும் நல்லாவே போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் பஞ்சாபோட மைனஸ் ஹர்ஷ்தீப் சிங்கும் மற்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. பர்ஃபார்ம் பண்ணால் தான் அந்த டீமோட பேலன்ஸே கரெக்டாக மெயின்டைன் ஆகுங்க, மேட்சை ஜெயிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வின் ப்ரைட்டரை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பஞ்சாப் தாங்க வின் பண்ணுவாங்க. நல்ல பேலன்ஸ்டான டீமாக இருக்கிறதுனால பவுலிங்கும் பேட்டிங்கும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறதுனால பஞ்சாப் தாங்க இந்த மேட்சை ஜெயிப்பாங்க. ஹெட் டு ஹெட் பற்றி பார்த்தீங்கன்னா 35 மேட்சஸில் 21 மேட்சஸ் கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க, 13 மேட்சஸ் பஞ்சாப் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த மேட்சை பற்றின அப்டேட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.